அனைவருக்கும் வணக்கம். மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன்றோ யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். 25/12/25 எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் வெளியிட்ட 5 நூல்களுக்கு எங்களையும் சிறப்பு செய்து எங்களையும் உரையாற்ற செய்து எங்கள் பெயரின் முன்னால் எங்கள் ஊரையும் அடையாளப்படுத்தி நிலக்கோட்டை ஸ்ரீதர் என்று அடையாளப்படுத்திய எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. ஒரு முறை பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் சொல்லியிருப்பார், அதில் பேசப்படாத ஒரு தலைப்பு, ஒரு தகவல், ஒரு செய்தி, ஒரு கதை இருந்துச்சுன்னா மனசை துயரப்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி அன்னைக்கு அந்த நிகழ்வில் 2 கதைகளை என்னால் சொல்ல முடியாமல் போயிடுச்சு. அது கொஞ்சம் சிரமப்படுத்திக்கிட்டே இருக்கு. நான் திருப்பி அந்த கதைகளை அவசியம் பதிவு பண்ணி யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணணும்னு சொல்லி பண்ணியிருக்கோம். ஒன்று முதல்ல மண்டிடுங்கள் தந்தையை. இந்த மண்டிடுங்கள் தந்தை அப்படிங்கிறதுல எஸ். ராமகிருஷ்ணன் டால்ஸ்டாயை கதாநாயகனாக ஆக்கியிருக்கார். எத்தனையோ கதாபாத்திரங்களை உருவாக்குனவர் தான் டால்ஸ்டாய். இருந்தாலும் டால்ஸ்டாயை ஒரு கதாபாத்திரமாக மாற்றி இதில் ஒரு நாவல் எழுதியிருக்கிறார். அதுக்கு அவர் ஒரு ஆய்வு செய்யும்போது 2 வரி திமோஃபியும் அக்விலியாவும் பற்றி தெரியக்கூடியது 2 வரிகள் கிடைக்கும். அடுத்தடுத்து ஆய்வு செய்ததில் மொத்தம் ஒரு 10 வரிகள் மட்டும்தான் இந்த கதைக்கு உண்டான கரு கிடைக்குது. அவர் சொல்கிறாரு, இந்த 10 வரிகள் பார்த்தோன்னே கதை மாந்தர்கள் எல்லாம் நடமாட தொடங்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒரு எழுத்தாளர்களுடைய கதை உருவாக்கும் தன்மை அதாவது அவ்வளவுதான் காட்டுது. கதை மாந்தர்கள் நடமாட துவங்கி விட்டார்கள் என்று. இதில் நான் சொல்ல போகிற ஒரே ஒரு தகவல், ஒரு செய்தி ஒரு பக்கத்தில் உள்ளது. டால்ஸ்டாயுடைய மகள் மாசா, இருவரும் டால்ஸ்டாயும் மாசாவும் பேசிக்கிறாங்க. ஒரு சில கருத்துக்களை தீர்த்துக்கிறாங்க. சோஃபியாவை பற்றி பேசுகிறாங்க. சோஃபியா ரொம்ப உணர்ச்சிசப்படுவார், ரொம்ப கோவப்படுவார். நிர்வாகம் பண்ணுறதுனால ஒரு சிடுசிடுப்பு தன்மை வரும். அதனால் மாசா டால்ஸ்டாய்கிட்ட கேள்வி இருக்கிறார். அதுதான் சொல்லப்பட வேண்டிய மாசா அம்மாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மாவிற்கு சொந்த சகோதரியின் மீது கூட பொறாமை. சொந்த சகோதரி தானியாவும் டால்ஸ்டாயும் சேர்ந்து ஒரு உலாவ போவாங்க. அவளுக்கு இவர் கணிதம் சொல்லிக் கொடுப்பார். அவள்கிட்ட பேசி பழகி சிரித்து பேசி பழகிற பார்த்து பொறாமை உண்டு அவளை அடித்து விரட்டிடுவான். இப்படி தான் சோஃபியா இருப்பான். சோஃபியா இப்படி இருக்கிறத பார்த்துட்டு, அப்படியே அம்மாவை காதலித்தீர்கள் அப்படின்னு கேட்குறேன். அம்மாவை ஏன் காதலித்தீர்கள்? டால்ஸ்டாய் சொன்னதாக பதில் எழுதியிருப்பார், எஸ். ராமகிருஷ்ணன் எழுதியிருப்பார். அதை அப்படியே வாசித்து காட்டணும். சூதாட்டம் போல காதலிப்பதும் ஒரு போதை, ஒரு மயக்கம். நாம் ஜெயிப்பது போலவே இருக்கும், ஆனால் தோற்றுக்கொண்டிருப்போம். நாம் ஜெயிப்பது போலவே இருக்கும், ஆனால் தோற்றுக்கொண்டிருப்போம். திருமண வாழ்க்கை அந்த போதையை அகற்றிவிடும். சமையல் அறைக்குள் போனதும் தேவதையாக இருந்தாலும் சிடுசிடுப்புற மாறிவிடுவார்கள். சமையல் அறைக்குள் போனவொடனே தேவதையாக இருந்தாலுமே சிடுசிடுப்பு மாறிவிடுவது. பின்பு எப்படி காதல் மிச்சம் இருக்கும்? அம்மா ஒன்றும் சமையல் வேலை செய்யவில்லை, வரவில்லையே. அம்மா ஒன்றும் சமையல் வேலை செய்வதில்லையே. வீடு என்பது ஒரு குட்டி ராஜ்யம். அதை உன் அம்மா தானே நிர்வகிக்கிறாள். இந்த பண்ணை, அதன் விவசாய பணிகள், பழத்தோட்டம், பிள்ளைகள் என சகல பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டதும் அவளது வெகுளித்தனம், விளையாட்டுத்தனம் எல்லாமும் போய்விட்டது. நான் தான் அவளை அப்படி ஆக்கிவிட்டேன் என்ற குற்ற உணர்ச்சி, நான் தான் அவளை அப்படி ஆக்கிவிட்டேன் என்ற குற்ற உணர்ச்சி எனக்கு உண்டு. அவள் இசையும் நடனமுமாக மகிழ்ச்சியின் தேவதையைப் போல் இருந்தாள். நான் அவளை சேற்றில் தள்ளி பனிப்பல்லை போல் ஆக்கிவிட்டேன். மாஷா டால்ஸ்டாயை கேட்குறாள், அம்மா எதுக்கும் பயப்படுகிறாளா? தன்னுடைய அதிகாரம்லாம் தன்னை விட்டு போய்விடுன்னு பயப்படுறாளா? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. தன்னுடைய அதிகாரம் விட்டு போகும் பயம்லாம் இல்லை. அவளுக்கு பயம் பூரா என்னை பற்றி தான், என் மேலே தான். நான் எந்த நேரத்தில் எதை செய்வேன் அப்படிங்கிற ஒரு பயம். அந்த பயம்தான் அவளை ஆட்டிச்சுக்கிட்டே இருக்குது. நான் இது இப்படித்தான் செய்வேன், அப்படித்தான் செய்வேன்னு ஒரு தீர்மானம் இல்லாமல் இருக்கும். அதனால் அந்த பயம்தான் அவளுக்கு அதிகமான பயத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லுவாள். உன் அம்மாவிற்கு என்னை பற்றி தான் பயம். நான் எப்படி முடிவு செய்வேன் என்று தெரியாது. அதுதான் அவளது பயம். நான் ஒரு குழப்பவாதி என்பது அவளது எண்ணம். அது உண்மையும் தான். கேலியோடு சொல்லுவாள், அது உண்மையும் தான். அம்மா, அந்த குழப்பங்கள் தான் என்னை எழுத வைக்குது அப்படின்னு டால்ஸ்டாய் அதுக்கு பதில் சொல்லுவாள். அந்த குழப்பங்கள் தான் என்னை எழுத வைக்கிறது. குழப்பம் இருக்கிற உண்மைதான். உங்களுக்கு அம்மாவின் மீது கோபம் இல்லையா? மாஷா கேட்குறான். அதுக்கு அழகான பதில், பாறையில் மோதும் அலையின் மீது பாறைக்கு கோபம் இருக்குமா என்ன? அது ஒரு வகை நேசம். அலையால் அடங்கி இருக்க முடியாது.
பாறை அலையை காதலிக்கவே செய்கிறது. பாறையின் தனிமைக்கு அலையின் ஈரம்தான் துணை. நீங்கள் அம்மாவிடமிருந்து வெகு தூரம் விலகிவிட்டீர்கள். மனிதர்களிடமிருந்தே முற்றிலும் விலகி போய்விட நினைக்கிறேன். மனிதர்களை அப்படியே ஏற்றுக்கொள்வது எளிதில்லை. அவர்கள் எதிலும் முழுமையான நம்பிக்கையற்றவர்கள். இயற்கை அப்படி இல்லை. மனிதர்கள் முழுமையான நம்பிக்கையற்றவர்கள். இயற்கை அப்படி இல்லை. அது என்னை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறது. நானும் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். அதை உன் அம்மா புரிந்து கொள்ளவில்லை. அது அவங்க அம்மா புரிஞ்சுக்கிறது. கடைசியாக சொல்லுவார், உன் அம்மா நேசிக்கப்பட வேண்டியவர். வேர்களைப் போல மலர்களை யாரும் கொண்டாடுவதில்லை. இஸ்லாம் மிஷன் மண்டியிடுங்கள் தந்தையே. அடுத்தபடியாக இஸ்லாம் மிஷன் மலைமான் என்ற தொகுப்பிலிருந்து, சிறுகதை தொகுப்பிலிருந்து மலையாடல் அப்படிங்கிற கதையை பற்றி பேசணும். அது ஒரு முக்கியமான கதையாக தான் எனக்கு விருப்பமான கதையாகவும் இருக்குது. அது சங்கவை 7 புத்த துறவிகளை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு தம்மசூத்திரம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. தம்மசூத்திரம் சொல்லிக் கொடுக்கும்போது மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. மழையுடைய சத்தத்தையும் மழையுடைய ஓசையும் கேட்டுட்டு அந்த சங்கவை அந்த 7 புத்த பிக்குணிகள்கிட்டையும் சில கேள்விகள் கேட்பாங்க. அந்த கேள்விகளுக்கு அந்த பிக்குணிகள் பதில் சொல்வதாக இஸ்லாம் மிஷன் எழுதியிருப்பார். இதை புத்தகத்தில் இருக்கிற மாதிரி அப்படியே உங்கள்கிட்ட வாசித்து காமிக்கிறேன். அப்போ தான் அதோட நயம் இருக்குமே நான் நம்புகிறேன். சங்கவை சொல்லுவார், இரவில் துவங்கிய மழை எளிதில் நிற்காது என்பார்கள். எல்லா மழைக்காலமும் இரவில்தான் துவங்குகின்றன. அதுவும் மனிதர்கள் உறங்கும் வரை காத்திருந்து விட்டு யாரும் அறியாத பின்னிரவில் முதல் மழை துவங்குகிறது. சங்கவையிடம் 7 பெண் துறவிகள் அந்த மண்டபத்தில் அமர்ந்திருப்பார்கள். சங்கவை இளம் பிக்குணியான அபராவிடம் கேட்பார். அபராங்க பிக்குணிகள், மழையை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? உலகிலேயே மிகப்பெரிய தியானம் மழை. மழை தனித்தனி துளியாக பெய்கிறது. நாம் அதை ஒன்று சேர்த்த வடிவமாக பார்க்கிறோம். மழை ஓசை எழுப்புவதில்லை, மண்தான் ஓசை எழுப்புகிறது. அப்படித்தானே மனமும். பாரிஜா, நீ என்ன நினைக்கிறாய் மழையை பற்றி? அடுத்த பிக்குணிகள், மழை புறத்தில் பெய்கிறது. புறத்தில் பெய்கிறது. ஆனால் அதை பார்த்த மாத்திரம் அகம் குளிர்ந்து வருகிறது. இப்படிப்பட்டதுதானே புத்தனின் கருணையும். நீ என்ன சொல்கிறாய் ஹரிகா சொல்வான், மழையை நான் வெறுக்கிறேன். அது புதையுண்ட ஆசைகளை கிளறச் செய்கிறது. மழை ஒரு தண்டனை, மழை ஒரு ரகசிய உரையாடல், மழை ஒரு பிதற்றல். நாம் தனியாக இருக்கிறோம் என்பதை மழை உணர வைக்கிறது. சங்கவை சொன்னார், எனக்கெனவோ கடந்த காலத்தின் நிகழ்வுகளின் மீட்சி செய்வதற்குள் தான் மழை வருகிறது என தோன்றுகிறது. ஒவ்வொரு மழைக்காலத்திலும் வாழ்வின் மகத்தான உண்மை ஒன்றை நான் ஆழமாக புரிந்து கொள்கிறேன். அவ்வகையில் மழை எனது ஆசான். ஏதோ ஒன்று நமக்கு புரியுது. பழைய காலத்தில் உள்ள நடந்த நிகழ்வுகள்லாம் புரியுது. இது மழை காலத்தில். அதனால் மழை எனக்கு ஆசான் அப்படின்னு சொல்கிறார். மேற்கொண்டு சொல்கிறார், மரணத்தை நினைவுபடுத்துகிறது. ஒரு துளி வானில் இருந்து கீழே விழுந்து கொண்டிருப்பது போலத்தான் நமது வாழ்க்கையும். இந்த துளி கடலில் கலந்து விட்டால் நிச்சயமாகிவிடும். மண்ணில் விழுந்து விட்டால் உறிஞ்சப்பட்டுவிடும். மழை மரணத்தின் நாடகம். அருமையான வரிகள். மழைக்கு 1000 நிறங்களில் இருக்கின்றன. அவை நம்மை தொடவும் தழுவும் தயாராக இருக்கின்றன. நாம் தான் அவற்றை விலக்கியே இருக்கிறோம். தண்ணீரை போல சாந்தப்படுத்துவது வேறு எதுவும் இல்லை. பிரஜா, இருட்டு இனிமையானது. அது நம் அந்தரங்களின் முடிச்சை அவிழ்க்கக்கூடியது. அபரா சொல்வார், யாரும் கேட்காத போதும் மழை தனக்குத்தானே பேசிக்கொண்டுதானே இருக்கிறது. தாயின் முந்தானைக்குள் ஒளிந்தபடியே ரகசியமாக வெளியே எட்டி பார்க்கும் சிறுவனைப் போல மழை விளையாட்டு காட்டுகிறது. அருமையான வரிகள். தாயின் முந்தானைக்குள் ஒளிந்தபடியே ரகசியமாக வெளியே எட்டி பார்க்கும் சிறுவனைப் போல் மழை விளையாட்டு காட்டுகிறது. அருமையான வரிகள். நன்றி எஸ்ரா. வணக்கம்.